ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியிலேருந்து டாப் 500 கொஸ்டின்லேருந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கெடுதல். மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. அதாவது மரவேர் அப்படிங்கிறது பிரிச்சதுன்னா மரம் ப்ளஸ் வேர் இப்படி இருக்குங்களா. இப்போ இதில் வந்து சேர்த்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா மரவேர் அப்படின்னு எழுதுவோம். அந்த இம் வந்து மறைஞ்சு போயிடும். அதனால் வந்து இது கெடுதல் புணர்ச்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாடும் குயில் என்பது டேஷ். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பாடும் குயில் என்பது என்ன தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. தெரிநிலை பெயரற்ற தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். கொஸ்டின் 4 பாருங்க. யாப்பின் உறுப்புகள் எத்தனை? இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 6. யாப்பின் உறுப்புகள் 6. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காய்ச்சீர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்சீர். காய்ச்சீர்கள் வெண்சீர் என்றும் அழைக்கப்படுகின்றன. வெண்பாவின் ஓசை. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. செப்பலோசை. வெண்பாவின் ஓசை எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பலோசை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 சீர்களை கொண்டது. கொடுத்த ஆப்ஷன்லேருந்து எந்த அடி வந்து 5 சீர்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெடிலடி. நெடிலடி தான் வந்து 5 சீர்களை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எத்தனை எத்தனை என்பதன் இலக்கண குறிப்பு. அதாவது எத்தனை எத்தனை என்பதன் இலக்கண குறிப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி அடுக்கு தொடர். கொஸ்டின் 9. எவ்வகை தொடர் என கண்டறி. பூக்களை பறிக்காதீர். இது வந்து எந்த வகையான தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது வந்து கட்டளை தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெம்பி என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வினையச்சம். கொஸ்டின் 11 பாருங்க. மலைக்குகை இதோட இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 7ஆம் வேற்றுமை தொகை. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது மலைக்குகை இதோட இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வேற்றுமை தொகை. கொஸ்டின் 12. என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உம்மை தொகை. அதாவது இந்த இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் வந்து உம்மை தொகை. அதே வந்து வெளிப்படையாக வந்தால் வந்து எண்ணுமை. சரிங்களா? மறைந்து வந்தால் உண்மை தொகை, வெளிப்படையாக வந்துச்சுன்னா வந்து எண்ணுமை. கொஸ்டின் 13. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? அதாவது தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். சாலவும் நன்று இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று இதோட இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வஞ்சிப்பாவின் ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. தூங்கல் ஓசை. வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. அதாவது வஞ்சிப்பாவோட ஓசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கல் ஓசை. அகல் ஓசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா. துள்ளல் ஓசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிப்பா. செப்பல் ஓசை எதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா. சரிங்களா? கொஸ்டின் 16. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இயைபு. கொஸ்டின் 17. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. கொஸ்டின் 18. இரட்டொரு மொழிதல் அணியின் வேறு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சிலேடை. இரட்டொரு மொழிதலின் அணியின் பேர் பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடை.
கொஸ்டின் 19. இரு சொற்களுக்கு இடையில் சொல்ல உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தொகாநிலை தொடர். கொஸ்டின் 20. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது. இதோட ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். கொஸ்டின் 21. பயனிலையை கொண்டு முடியும் தொடர். அதாவது பயனிலையை கொண்டு முடியும் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விழித்தொடர். கொஸ்டின் 22. உயர்திணை மற்றும் அக்ரிணை வகைகள். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 3, 2. அதாவது உயர்திணை 3 வகைப்படும், அக்ரிணை 2 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் மற்றும் எழுதுவது. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வளாநிலை. இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் மற்றும் எழுதுவதும் வளாநிலை. கொஸ்டின் 24. இலக்கண முறையின்றி பேசுவதும் மற்றும் எழுதுவது எந்த நிலை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வலுநிலை. கொஸ்டின் 25. செலியன் வந்தான் என்பதன் எந்த நிலை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வளாநிலை. செலியன் வந்தான் என்பது வளாநிலை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீ வந்தேன் என்பது எந்த நிலை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி வலுநிலை. கொஸ்டின் 27. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது எந்த நிலை? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வலுநிலை. கொஸ்டின் 28. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது எந்த நிலை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வலுவமைதி நிலை. கொஸ்டின் 29. தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது எந்த வகையான வினா? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அறிவினா. கொஸ்டின் 30. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது எந்த வகை வினா? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஐய வினா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவும் வினா. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். குழல் வினா. தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவும் வினா குழல் வினா. கொஸ்டின் 32. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது எந்த வகையான வினா? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. கொஸ்டின் 33. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவல் வினா. கொஸ்டின் 34. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி ஏவல் விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உடன்பாட்டு கூறும் விடை எவ்விடை? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நேர் விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது எந்த வகை விடை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வினா எதிர் வினாதல் விடை. அதாவது வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. கொஸ்டின் 37. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் எந்த வகை விடை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல் உருவது குரல் விடை. சுட்டி கூறும் விடை எந்த வகை விடை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சுட்டு விடை. மறுத்து கூறும் விடை எவ்விடை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி மறை விடை. கொஸ்டின் 40. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் எந்த வகை விடை? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல்
இனமொழி விடை. கொஷின் 41. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை எவ்வாறு அழைக்கப்படும்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பொருள்கோள். இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை பொருள்கோள் என அழைக்கப்படுகிறது. கொஷின் 42. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளும் முறை அமைவது. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆற்று நீர் பொருள்கோள். அதாவது பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செய்யுளில் சொற்கள் முறை மாறாமல் நிரல் நிறையாக அமைவது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நிரல் நிறை பொருள்கோள். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நிரல் நிறை பொருள்கோள் 2 வகைப்படும். கொஸ்டின் 45. பொருள் இலக்கணம் வாழ்வியலை எத்தனை வகையாக பிரிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2. பொருள் இலக்கணம் வாழ்வியலை 2 வகையாக பிரிக்கிறது. கொஸ்டின் 46. பொழுது எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2. பொழுது 2 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. அதாவது நிலம் மற்றும் தெய்வம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக பொருத்தி பாருங்கள். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நிறையா தடவை ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4, 3, 1, 2. அதாவது குறிஞ்சி நிலத்தோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகன். முல்லை நிலத்தோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமால். சரிங்களா? டைப்பிங் மிஸ்டேக்கு. முல்லை நிலத்தோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமால். மருத நிலத்தோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். நெய்தல் நிலத்தோட தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வருணன். சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின். முல்லை நில மக்களின் பொருந்தாதது எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து முல்லை நில மக்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சேர்ப்பன் இது பொருந்தாது. இப்போ பேலன்ஸ் இதெல்லாம் பாருங்கள். தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் இதெல்லாமே வந்து முல்லை நில மக்கள். கொஸ்டின் 49. நெய்தல் நில மக்களின் சரியானது எது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நெய்தல் நில மக்கள் வந்து எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சேர்ப்பன். கொஸ்டின் 50. பாலை நிலத்தின் தெய்வம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கொற்றவை. பாலை நிலத்தின் தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த 50 கொஸ்டின் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.